Smell me like a Hellcat. அதாவது பீஸ கட் பண்ணும்போது பொடி மாஸ் மாதிரி கட் பண்ணி என் வாய்க்குள்ள போடணும். என் வாய்க்குள்ள போடுவான்னு பார்த்தா அண்டா உள்ள போட்டா. இவன் எதுக்கு சூளை சலங்கல்ட்டி என்கிட்ட கொண்டு வரான்? டே கொண்டு வராதரா, என்ன ஆத்தம் அடிக்குது, துவைச்ச எத்தனை நாள்ரா ஆகுது? டேய் உனக்கிட்ட பப் கேக்கு ஆர்டர் பண்ணா எவ்வளவு நேரம்டா கம்ப்யூட்டரே தட்டிட்டு இருப்ப? சீக்கிரம் குடுறா, எனக்கெல்லாம் வேற வேலையே இல்லை பாரு. என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிறடா. இவன் எப்ப நம்ம வீட்டுக்கு வந்தானோ அப்பையில இருந்து என்ன கொஞ்சிறதே இல்லை. ஒரு நாள் உன்னை கிணத்துலயே கொண்டு தள்ளி விட்டு புதைச்சிடுறேன். ஊஞ்சலை கட்ட சொன்னா நம்ம உயரத்துக்கு கட்டாம அவனும் உயரத்துக்கு கட்டிட்டானுப்பா. நம்ம உயரத்துக்கு கட்டணும் ரொம்ப சிரமப்பட்டு தான் ஏற வேண்டியதா இருக்குது. பால் குடிக்கிற நேரம் வந்துருச்சா, சரி போய் பால் ஏச்சும் குடிப்போம். ஏன்னா நான் கீழே இறங்கின நேரத்துக்கு தூக்கம் வருது. சரி இன்னொரு தூக்கத்தை போட்டு போவோம். என்ன ஒரு தைரியம் தான் என் பக்கம் பார்த்து பந்த உருட்டுவ. எப்படி அந்த பால் உள்ள விழுதுன்னு நானும் பாக்குறேன். இப்போ நான் தள்ளி விடுறேன், எங்கடா பந்து போன இடத்தையே காணும். டேய் நாங்க கொடுக்குற கேக்ல எந்த கேக்க நீ விரும்பி சாப்பிடுவ? விரும்பி சாப்பிட்றதுக்கு அதுல முட்டையே இல்ல, வாசனையும் வரல. நான் பிளேட்ல உள்ளதே தின்ட்டு போயிடுறேன். ஏய் ரோசி எங்கடி போனா? என் டார்லிங் எங்க போனாலே தெரியலோ. இங்கதான் இருக்கியாடி? உன்னை தாண்டி ஊர் ஊரா தேடிட்டு வரேன். அம்மா அடி அவன் கூப்பிட தள்ளுனது. அச்சோ நம்ம எதுலயே மோதிட்டோம்டா. லூசு பையன், நம்ம தான் முட்டணுங்கிறத அவன் கண்டுபிடிக்கவே இல்லை. இந்த பக்கத்துல இருந்து ஏதோ பட்டு பட்டுன்னு சவுண்டு வருது. என்னவா இருக்கும்? என்ன அது கீழே இருந்து வருது? அச்சோ போச்சுடா. அதாவது நீங்க பாக்குற இந்த விலங்கினா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதான். எனக்கும் சாப்பிடணும்னு ஆசை தான். நீ தான் அந்த பக்கம் இருக்கே, இந்த பக்கம் வந்தானா உன்னை சாப்பிட்டுடலாம். நமக்கு சோறு தான் முக்கியம். இந்தாடா உனக்காக ஒவ்வொரு பீஸா எடுத்துறேன், அப்படியே சாப்பிடணும். ஒவ்வொரு பீஸா எடுத்துறேன்னு சொல்றான். ஒரு பீஸு கூட வாய்க்குள்ள போக மாட்டேங்குது. அடு கொய்யால என்னையே ஏமாத்த பாக்குறியாடி? நான் இனிமேலுக்கு உன்ட்ட வாங்க மாட்டேன்டி. பாட்டிமா எவ்வளோ அழகா சாப்பிடுது. ஒரு பீஸாச்சு விழுந்துடுச்சுன்னு வச்சுக்கையா, அப்படியே வாயில முழுங்கிட வேண்டியதான். ஐ எம் வெயிட்டிங்கயா. பிளக்க கடிச்சது நம்ம தானே கண்டுபிடிச்சிருவானோ? அவன் கண்டுபிடிக்கிறது முன்னாடி நம்ம விட்டத்தை பார்த்துட்டு உக்காந்துட வேண்டியதுதான்ப்பா. நீங்க என்ன கூண்ல அடிச்சாலும் நான் இரும்பு கம்பியா இருந்தாலும் கடிச்சு துப்பிடுவான். அச்சோ பல்லு இல்லையா? சரி ட்ரை பண்ணுவோம். ஸ்நாக்ஸ் இந்த பக்கம் தான் வச்சிருப்பானு நினைச்சேன், அந்த பக்கம் தான் வச்சிருக்கானோ. சரி இறங்கி போய் அந்த லொக்கேஷன்ல இருப்போம். அச்சோ போச்சுடா. நம்மளோட தூக்கத்துல கூடிய சிக்கன் ஸ்மெல்லாம் வருதுயா. சிக்கன் ரொம்ப ஸ்மூத்தா போகுதுயா. நீ தின்னதே முட்டைக்கோசியோட அதுவே ஸ்மூத்தா போதா உனக்கு? என்ன சுப்பிரமணி எப்படி இருக்க? சாரி பஸ் கோவப்படாதீங்க, என் ஃப்ரெண்டு உங்களை மாதிரி தான் குரங்கு மாதிரியே இருப்பானா, அதான் உங்களை என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு அடிச்சிட்டேன். என்னடா இவன் ஊர்மையை போயிருப்பான்னு நினைச்சேன். இறங்குற இடத்துக்கு நேரம் உட்காந்துருக்கானே. நம்ம கேஷுவலா பேசிட்டு அப்படியே நடந்து போயிடுவோம். டேய் என்னடா கேட்ட விட்டு எஸ்கேப் ஆகும்னு தானே பார்த்த? ஆமா பாஸ், உங்க கெஸ் எல்லாம் கரெக்ட் தான். இருந்தாலும் மாட்டிக்கிட்டான், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களா? என்ன பாஸ் எல்லாரும் பிக்னிக் போறீங்களா? இல்லடா எல்லாரும் பிச்சை எடுக்க போறோம். நீயும் வரியா? மூதேவி வண்டிய முன்னாடி பார்த்து ஓட்டுறா. டேய் மச்சானி அங்க பாத்தியா? ஏதோ ஒரு நின்னுச்சுரா, பேய் மாதிரியே இருந்துச்சுரா. நான் எதுவும் பாக்கலடா, அது உன்னோட மனப்பிராந்தியா இருக்கும்டா. அடியே பாத்தியா நான் செம்ம அழகா இருக்கேன்ல? ஆமா அதுதான் குறைச்ச. வீட்டை கூட்டுறவளா இருக்கு, சீக்கிரம் வாடா. என்ன ஒரு துணி இருந்தா எனக்கு முன்னாடியே காலாட்டுவா. இதோ வரண்டா. அச்சோ முட்டிக்கிட்டா. மாட்டிக்கினாரு ஒருத்தரு. என்னடா மச்சான் எப்ப பார்த்தாலும் லேப்டாப் லொட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்க. என்னைய பாரு, எப்போதுமே நான் விஐபி தான். என் ஓனருக்கு என் மேல துளி கூட நம்பிக்கை இல்லை. கேமராவெல்லாம் செட் பண்ணிட்டு போறான், நான் கேரி பண்ண மாட்டேங்கிறேன். அவனால எப்படி கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாக்குறேன். ஆஹா நம்மளுக்காக இவ்வளோ ரசிகர்கள் கூட்டமா. நம்ம தான் எந்த பாட்டுமே பண்ணலையா, அப்புறம் எதுக்கு கரகம் செயல்படணும்? ஒழுங்கா வீடு போய் சேருங்கடா, நானும் கிளம்புறேன். சார் வீட்டில் யாராச்சும் இருக்கீங்களா? லோன் விஷயமா பேச வந்திருக்கோம். எவன்டா கதவை தட்டுறது? அவன் அந்த நாய் வீட்டில் இல்லை, ஒரு மாதம் கழிச்சு வாங்க. பைத்தியக்காரி பதுங்க இடத்த பாரு, ஸ்கிரீனுக்கு பின்னாடி. இந்த வாங்கிக்க. அம்மாடி எவனா கலந்துக்கு போட்டான்டா. அந்த வீட்டுல கதை நடக்கிறத கேட்கலான்னு பார்த்தா இங்க எவனையும் காணும். டேய் உனக்கான பங்கு கொடுத்துட்டோம், இந்த இடத்த விட்டு கிளம்பு, காத்து வரும். அடியே அவன் போயிட்டா நம்ம பங்கு எடு. நான் அப்பயே கணிச்சேன் நீங்க இந்த மாதிரி தான் திருட்டுத்தனமா திரும்புவீங்கன்னு. அதான் போற மாதிரி போய் வந்து கண்டுபிடிச்சேன். நீ எப்படி வேணாலும் பால போடுற, நான் அடிக்கிறேன். என்னடா மண்டா கிருகிருன்னு ஆகுது.